ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோல மை லிட்டில் ஹாப்பினஸோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வான் இருக்கார்ல, ஸோ அவர் தான் பாத்தீங்கன்னா நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சூப்பரா இருக்கு, நீங்க கம்பெனியோட ஹோட்டல்ல சேர்ந்துடுறீங்களா, நான் உங்களுக்கு காசெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஹே போ, நான் முதல்ல என்னோட பிசினஸே டெவலப் பண்ணல, அதுக்குள்ள உன்னோட பிசினஸ்ல சேர்ந்து அதை வேற டெவலப் பண்ணணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இப்போ சரி ஓகே எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் அவங்க ஹானஸ்டா பதில் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க யாராவது லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது, நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இப்ப கொஞ்ச நாள் மட்டும் அவளை நான் நேர்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அங்க கமிட்டட் இல்லாம இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காங்குறாங்கும் அதுக்கப்புறம் அந்த சூ இருப்பாங்களே, சோ அவங்களும் தான். இப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்களும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே படுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இப்ப இவங்களும் அப்படியே பேசலாம்னு சொல்லி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம சூ வந்து கீழே விழுந்துடுறாங்க, அடிபட்டுருது. உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்படியே உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அழகா இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதே மாதிரி ரெண்டு நிலா தோணுனா நமக்கு பிடிச்சவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, நம்ம பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா சொன்னாரு இந்த மாதிரி வானத்துல ரெண்டு நிலா தோன்றும் போது நமக்கு பிடிச்சவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க, நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே இப்ப லைட் எல்லாம் அடிச்சு ரெண்டு நிலா மாதிரி நம்ம சின்ன வயசு ஹீரோவும் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு அப்படியே சந்தோஷப்படுறா. இப்ப இதெல்லாம் இங்க ரியல் லைஃப்ல நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப கூட இருக்கிற நம்ம சூவும் கவலைப்படாத, உங்க அப்பா எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஒரு பையனை ரொம்பவே அழகா காதலிச்சேன், அவன் இன்னும் என் மனசுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, யாருன்னு கேட்பாங்க, வேற யாரும் இல்ல ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாறு இருக்கு, 12 வருஷமா நாங்க ஒன்னாதான் இருக்கோம், நாங்க ஒன்னாதான் படிச்சோம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இப்ப அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எப்பதான் சொல்லலாம்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதுக்காக நல்ல நேரமே வர மாட்டேங்குது, அவனும் என்னை லவ் பண்றான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது கேட்க கேட்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. இப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே தேடி வந்துடுறாங்க. தேடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் எந்திரின்னு சொல்லி கை கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கையவே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அவங்க கையில இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும். இப்ப ஃப்ரெண்டு கை கொடுத்தோன்னே அந்த கையை பிடிச்சி நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடறாங்க. இப்போ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்ல, கீழே விழுந்துட்டாங்க, சின்ன அடிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க இருந்து எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நிப்பாட்டி பேசுறாங்க. எங்க பாரு, நான் உன்ட்ட சொல்லணும் ஒரு விஷயம், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கறனால நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நமக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, எதுவுமே இல்லையா, அப்ப இவ்வளவு நாள் என்னை ஒரு நெய்பர் மாதிரி தான் பாத்தி அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நான் உன்னை ஒரு நெய்பர் மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இதயமே உடஞ்சிருது. இதுக்கு மேல நம்ம ஓவரா இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க வேணாம், நம்ம ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் விட்டா கண்ணுல இருந்து தண்ணியா வந்துரும் போல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ரெண்டு வந்து என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சொல்லிட்டேன்டி அவ்வளவுதான் இனி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அவங்களும் அப்படியே ஃபீலா திரும்பி பார்ப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே நினைச்சு பார்த்து அவங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, சோ அதுல 3 சொல்லிட்டு பேலன்ஸ் 2 என்ன தெரியுமா, நம்மளுக்கு பிடிச்ச பையன் இன்னொரு பொண்ணோட இருக்கும்போது அதை பார்த்து ஜெலஸ் ஆகுறது, 5வது சிம்டம்ஸ் பிரேக்கப், அதுதான் இப்ப எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போவாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. ஆனா சிரிக்கிறது கூட நம்ம ஹீரோயின் அப்படியே முகத்தை திருப்பிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவை தேடி இந்த சூ வராங்க. அவங்க வந்து நான் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த காங்கிராங் பத்தி தான் நான் உன்ட்ட பேசணும், இன்னைக்கு நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அவங்களும் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம கசின் வரான். கசின் வந்து ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறான், ஆனா ரெண்டு பேருமே கண்டுக்காம அவங்க பாட்டிக்கு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நம்ம பாஸுக்கு என்னாச்சுன்னே தெரியல, இன்னைக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்காரு, எப்பயுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு, நிறைய அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாரு, ஆனா இன்னைக்கு என்கிட்ட பேசக்கூட இல்ல, கண்டுக்கவே இல்ல, அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய கவலையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த சூவும் அவரும் ஏதோ நைட்டு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசுறதா கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கசின் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீ அந்த ஹோட்டலுக்கு என்னை கூட்டு போ, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு இந்த கசினும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். ஹோட்டலுக்கு வந்தோடனே உள்ள உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி உனக்கு என்ன வேணுமோ நீ போய் சாப்பிடு, நான் பில்ல கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவனும் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சூ வந்து நம்ம ஹீரோக்கு அப்படியே ஊட்டி விடுற மாதிரி போவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஆமா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம எதுக்காக எட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அவங்க பாட்டி கிளம்பிடுவாங்க. அப்புறம் இந்த சூ நம்ம ஹீரோட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிராங் உன்ட்ட பேசுறதுல நினைச்சு நீ ரொம்பவே கவலைப்படுறல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, காங்கிராங் அந்த வெக்கேஷன்ல ஒரு விஷயம் சொன்னா, அவ வந்து ஒரு பையனை நினைச்சுக்கிட்டு இருக்காளாம், அவ ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்றாளாம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. ஆமா அது மட்டும் இல்லாம உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நானும் உன்னை மேல ரொம்ப காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இங்க பாரு, நான் சத்தியமா உன்ட்ட அந்த மாதிரி பழகல, உனக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா லவ் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப இந்த பக்கம் இந்த கசினை காமிப்பாங்க. அவன் பாட்டிக்கு ஃபுல்லா சாப்பிட்டுறான். சாப்பிட்டு முடிச்சு பில்ல பாக்குறான்.
பாக்குறான். பில்ல பார்த்த உடனே எகிரிடுது. எங்கடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தேடும்போது ஹீரோயின் அங்க இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்ச அவன். இப்ப அங்க கட் பண்ணா. குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தலையெல்லாம் தோட்டிட்டு இருக்கும்போது இப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவன் உள்ள வந்தா சும்மா இருக்க மாட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே நழுவி போற மாதிரி போவாங்க. நம்ம ஹீரோ வெளியே இருந்து நீ ஒரு கோலை தானே, எனக்கு தெரியும் நீ உள்ளதா இருக்கேன்னு அப்படின்னு சொன்ன உடனே கதவை திறந்துட்டு யார நீ கோலைங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ தான் கோலை, என்ன எதுக்காக தேவையில்லாம அவாய்ட் பண்ற, ஏன் என்னை நிஜமாலுமே உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே பக்கத்துல வருவாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீயும் சூன் தான் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே என்னது லவ் பண்றமா, அப்ப நீ பொறாமப்படுறியா அப்படின்னு சொல்லி இன்னும் பக்கத்துல இருந்துகிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் பக்கத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இந்த கசின் இருக்கான்ல, சோ இவனோட அம்மா ரெண்டு பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. யார பாக்குறதுக்காகனா இந்த கசினை பாக்குறதுக்காக. இப்ப அந்த கசினும் வந்துடுறான். கசினும் வந்து பார்த்துட்டு ஐயோ ஹீரோயினோட அம்மா இங்க இருக்காங்க, பார்த்தா ஹீரோயினை பார்த்தா முடிஞ்சு கதை அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்றான். இந்த மாதிரி உங்க அம்மா இருக்காங்க, நீ இங்க கண்ணில் பற்றாத எங்கேயாவது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் ஃபில் பண்ணி தரேன், இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் போலாமா ஒரு ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப டக்குன்னு போன் வருது. யாருன்னு பார்த்தா இந்த கசின் தான். இவன் எதுக்கு கால் பண்றான், இங்கதான் எங்கேயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்துறாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்துறாங்க. இப்ப காங்குறாங்க நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப எந்திரிச்சு பார்த்தா பெட்ல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே என்னோட பொண்ணை மட்டும் உள்ள வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் வர சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. சரி எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு, எனக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப வெளியே போனோன்னே எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டா இப்பதான் கண்ணு முடிச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் சிவியரா தான் இருக்கு, நீயே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனோடனே நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்ப வந்த அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் ஒரு 4 மாசம் முன்னாடியே வந்துட்டேன். என்னது 4 மாசமா, 4 மாசமா நீ இங்க தான் இருக்கியா, அப்ப என்கிட்ட இவ்வளவு நாள் வீடியோ கால் பண்ணி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி செம்மையா கோவப்படுறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா இந்த கசினையும் பிடிச்சிக்கிட்டு ஏன்டா அவனோட கசின் இந்த மாதிரி வந்திருக்கிறா, நீ அதை கூட என்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ண மாட்டியான்னு சொல்லி அவங்க அம்மா அவனோட காதை பிடிச்சி திருவிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள நம்ம ஹீரோட அம்மாவும் போட்டு காய்ச்சி மூச்சுன்னு திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி வந்த, ஏன் என்கிட்ட மறைச்ச, இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா, அப்போ பெத்தவங்களுக்கு தெரியாம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப அவங்களும் சொல்றாங்க அம்மா இல்லம்மா நான் அவங்க கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், சரி உங்க கிட்ட பொறுமையா சொல்லிடலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ வெக்கேஷனுக்கு தான் வந்த, எப்ப திரும்ப கிளம்ப போற ஆஸ்திரேலியாக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லம்மா நான் வெக்கேஷன் வரல, நான் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது வேலைக்கா, அப்ப திரும்பவும் நீ லாயர் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா என் கோட்டை பாருங்க நான் டாக்டர் கோட் மாதிரி போட்டிருக்கேன், நான் எப்படி லாயர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அதுவும் கரெக்ட் தான், ஆமா அப்ப நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் இங்க ஒரு ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே சமாளிப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாங்க. உள்ள ஒரே சத்தமா இருக்கும். டக்குன்னு கதை ஓபன் பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கிற நம்ம வீட்டை வித்துட்டு அந்த காசு வச்சுதான் இங்க நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா அப்படியே கோவப்படும் போது இப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே சமாதானப்படுத்துறாரு. இப்ப இந்த கசினோட அம்மா இருக்காங்களா, சோ அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆமா நம்ம பொண்ணை ஃபாரின்ல இப்ப அனுப்ப வேணாம், எல்லாம் வைரஸ் பரவிட்டு இருக்கு, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இங்கே இருக்கட்டும், நமக்கு நம்ம பொண்ணோட ஹெல்த் தானே முக்கியம் அப்படிங்கிறீங்களா சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அவங்களும் அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. சரி ஓகே எப்படியே லாயர் இல்ல அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் இந்த பெட்லயே 2 நாள் தங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீங்க தங்குங்க, ஆனா ஒரு நாள் சார்ஜ் வந்து 21,000 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே என்னது அவ்வளவா, உடனே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உடனே அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் கார்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. யாருமே எதுவுமே பேசல. இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்த உடனே ஆமா நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, உள்ள இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் கிளீன் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனே இவங்களோட லாயர் புக் எல்லாம் இருக்கும்ல, சோ அது எல்லாத்தையுமே அவங்க அம்மாக்கு தெரியாத மாதிரி எடுத்து ஒரு இடத்துல ஒளி வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துலயே இந்த 9வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். சோ தேங்க்யூ, பை.